525 வாக்குறுதி 2021 கொடுத்ததையே நிறைவேற்ற துப்பு இல்லாத திமுக புதுசா ஒரு பாலிஷ் போட்டு ஒரு படத்தை மறுபடியும் 525 வாக்குறுதி கொடுக்குறேன்னா ஒரு சாமானியன் காரி துப்புவான், எங்க போனாலும் துப்புவான். வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா அப்படின்னு எடப்பாடியை கேட்டாரு. நான் கேட்கிறேன், இப்ப உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா நீட்டை ரத்து பண்ணி காட்டு கேட்பான்ல. இவ்வளவும் திருமாவளவன் போட்டாரு, காங்கிரஸ் போட்டாங்க, கம்யூனிஸ்ட் போட்டாங்க, வேல்முருகன் போட்டாரு, ஈஸ்வரன் போட்டாரு, எல்லாம் போட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் சேர்த்து பெரிய நாமத்தை போட்டாரா இல்லையா ஸ்டாலின்? எங்கேயும் தன் தமிழ் பற்றை அவர் வெளிக்காட்டுனதுல தன்னை ஒரு தெலுங்கு பேசுற நாயுடு சமுதாயத்தை என்றைக்கும் அவர் பிரதிபலித்ததே இல்லை. ஆனா பிரேமலதா என்னைக்கு உள்ள வந்தாங்களோ அப்ப விஜயகாந்த் இருந்து இந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கான கட்சி, இன்றைக்கு தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கர்களுக்கான கட்சி. இதை அவங்க மறுக்கவே முடியாது. திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு தமிழக அரசியல் மேல. என்ன பயம் வந்துருச்சுன்னா, திமுகவை இனிமேல் அவர் நம்ப தயாரா இல்லை. திமுக நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க. அதை அவரு நேரடியாகவும் சொல்லிட்டாரு, மறைமுகமா சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின சகோதரருக்கான பிரதிநிதியை இவர் அறிவிச்சுக்கிறாரு. ஆனா இவர் விழுப்புரம் தான்னா இவரை யாரையும் அறிவிக்க முடியாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், ஆக்சுவலாக இப்போ தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டாங்க சார். அடுத்த திமுக ஆட்சி வந்தோடனே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அதையும் நிறைவேற்றுவாங்களா இல்லை அது எந்த மாதிரி தேர்தல் அறிக்கை சார் அவங்களுக்கு? இந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து குலுங்கி சிரிக்கிறாங்க. கார்ட்டூன் படத்துல இந்த மாதிரி சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக உங்களுக்கு நான் ஒரு 10,000 ரூபா கடன் தரேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 கடன் நீங்கள் வாங்கிட்டீங்க. 6 மாதம் நீங்கள் அந்த கடனை திருப்பி தரல. திருப்பி நீ என்கிட்ட ஒரு 50,000 ரூபா கடன் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு என் 10,000 முதல்ல கொடுறா, குத்த பிறகு நான் 50,000 தருவா. இது ஒரு மனித இயல்பு தானே. 10,000 கடன் நீங்கள் நாளைக்கு தரண்டு வாங்குறீங்க, 6 மாதமாக தரல, நான் 6 மாதம் பொறுத்து இருக்கிறேன், திருப்பி 6 மாதம் கழிச்சு நீங்களே என்னை தேடி வரீங்க, இது எனக்கு ஒரு 50,000 கொடுங்க கடன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்? உங்கள்கிட்ட வாங்கின 10,000 கொடுக்க உனக்கு துப்பு இல்லை, மறுபடியும் உனக்கு 50,000 கொடுப்பாங்களா? அதே மாதிரி தான் 525 வாக்குறுதி 2021 கொடுத்ததையே நிறைவேற்ற துப்பு இல்லாத திமுக புதுசா ஒரு பாலிஷ் போட்டு ஒரு படத்தை மறுபடியும் 525 வாக்குறுதி கொடுக்குறேன்னா ஒரு சாமானியன் காரி துப்புவான், எங்க போனாலும் துப்புவான். நான் உனக்கு 8,000 ரூபா தரேன், 100 ரூபா கொடு, கேஸ் மானியம். ஐயோ என்னோட அப்படி கேட்குறான். நாங்கள் கல்வி கடனை ரத்து பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, இப்போ இதுக்கு வந்திருக்கீங்க. நீட்டு நான் ராகுல் காந்தி பிரதமரானோ ரத்து பண்ணுவேன், நீட்டு ரத்து பண்ண ரகசியம் தெரியும் சொன்னீங்க, சொல்லு. கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதுதான் சொன்னது. பார்த்தேன், ராகுல் காந்தி என்னைக்கு ஆட்சிக்கு வருது, என்னைக்கு நீட்டை ரத்து பண்றது, அதுவரை நீ என்ன பண்ணுவ? அப்படி 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன கொடுக்கணும்? நீட்டை ரத்து செய்ய தமிழக திமுக பாடுபடும், பிராக்கெட்ல போடணும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதில் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு ராகுல் காந்தியே பிரதமராக வந்தா நீட்டு ரத்து செய்யறது பத்தி பரிசீலிக்கப்படும். போட்டா உனக்கு கேள்வி கேட்பமா? ரகசியம் தெரியும், எனக்கு தான் நீட்டு நிக்கிற அதை இப்பயே சொல்லிட்டா எடப்பாடி அவர்கள் காப்பி பண்ணிடுவாரு. சொன்னாங்களா இல்லையா? வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா அப்படின்னு எடப்பாடியை கேட்டாரு. நான் கேட்கிறேன், இப்ப உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா நீட்டை ரத்து பண்ணி காட்டு கேட்பான்ல. இனிமேல் ஒவ்வொரு திமுக காரன் ஓட்டு கேட்கிறப்ப ஒருத்தன் கேட்பான், உனக்கு வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கா? என்னங்க எப்படி திட்டுறீங்க? நீ தானடா கேட்ட நீட்டை ரத்து பண்ணுவேனே, சொல்லு. கேள்வி எழும்ல. அப்ப நீ 10,000 ரூபா கடனையே உனக்கு திருப்பி தர துப்பு இல்ல, 50,000 ரூபா கேட்குறிய, உங்ககிட்ட எவனா நம்புவானா? 1000 ரூபா மகளிர் தொகை ஸ்ட்ரெயிட்டா 2,000, 4,000, 6,000, 8,000 பிம்பிலிக்கு பிலாப்பி தான், ஒண்ணுமே கிடைக்காது. இப்ப இவங்க 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோல இந்த காலை உணவு திட்டம், 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை, 5,000 ரூபா போடுறது, 3,000 ரூபா போடுறது, தவ புதல் 1000 ரூபா போடுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடி கொஞ்சம் ஃபண்டு வச்சுட்டு போனாரு. எவ்வளவு? சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் மொத்த கடனே 5 லட்சம் கோடி தான். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 5 லட்சம் கோடி தனியா விடுங்க. நீங்க ஆட்சிக்கு 2021 25க்குள்ளயும் அதே 75 வருடம் வாங்கின கடனை 5 வருஷத்துல வாங்கிட்டீங்க. 82,000 கோடி வட்டி கட்டுறீங்க. அந்த ஜிடிபியே பயப்படுது, கிட்ட முட்டுது, 27% கிட்ட போயிடுச்சு. 26 புள்ளி சம்திங் வாங்கியாச்சு கடனை.
கடனெல்லாம் நீக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி ரகுராம் ராஜன் தலைமையில் அமைச்சாங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னர், அந்த ஒரு முன்னாள் கவர்னர் அவர். நாங்கள் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறோம், பொருளாதார வல்லுநர்கள், உலக பொருளாதார வல்லுநர்களை வைத்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை உயர்த்தி கடன் எல்லாம் நீக்கி நாங்கள் உபரி நிதியை பெருக்க போகிறோம். அதுக்கு தான் ஒரு குழுவை கொண்டு வந்தா, அந்த குழு வந்து எங்கெங்க எப்படி எப்படி கடன் வாங்கலாம்னு சொல்லித்தரான். அவன் கேடி பகரவன் எங்கெங்க எப்படி எப்படி கடன் வாங்கலாம். ஜப்பான்ல கொஞ்சம் இருக்குன்றாங்க, அதையும் கூடாது வாங்குங்க. எல்காட்ல அதையும் கூடாது வாங்க. நபார்டு வங்கி விடாத பிடுங்க. வேற அந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி 2 3 பாலம் போற புடுங்கன்னு சொல்லி எல்லா லூப்போலையும் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா போண்டி ஆக்கிட்டானுங்க தமிழ்நாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். 2021 நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறப்ப நம்ம கிட்ட 5.5 லட்சம் கோடியிலிருந்து 6 லட்சம் கோடி கடன் வாங்குறதுக்கான ஸ்பேஸை எடப்பாடி விட்டு வச்சிருந்தார். அதையும் நான் இலவசம் தரேன், அதை தரேன், சோத்தை போடுறேன், காலையில் முதியோர் இது கொடுக்குறேன், அதை தரேன், ரேஷன் கார்டு நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறேன், தாய் மானவன் திட்டுறேன், கோயிலில் வந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எல்லாத்தையும் செலவு பண்ணி வட்டி கட்டி அந்த 5.5 லட்சம் கோடி போச்சு. முடிஞ்சிச்சா? இப்போ அஇஅதிமுகவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். ஆட்சிக்கு வந்தா திமுகவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் அஇஅதிமுக டபுள் இன்ஜின் சர்க்கார். ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு, நாங்கள் மத்திய அரசின் இணக்கமான போக்கை கடைபிடித்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறதுனால ஸ்பெஷல் ஃபண்டை பெற்றோ இல்லாட்டி இங்கே வருமானத்தை பெருக்குவதற்கான எல்லா விஷயங்களும் பண்ணுவோம், வரியை ஏற்ற மாட்டோம். வருமானத்தை எப்படி நம்ம பெருக்கணும்? கொரோனா காலத்திலே நான் 40,000 கோடி நாங்கள் செலவு பண்ணி சஸ்டெயின் பண்ணி நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம். அதனால எங்களுக்கு இது ஒரு பெரிய மேட்டர்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கே வந்துச்சுன்னா இந்த கடன் எல்லாம் அடைத்து புதுவான ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்கான ஸ்பேஸை எங்களால் உருவாக்க முடியும். அப்போ எடப்பாடி சொல்றதை மக்கள் நம்புறாங்க. நீ என்ன சொல்லுவ? பாஜக உள்ள வந்துடும், தோழமை சுடுது, பட்டியலின சகோதரர்களுக்கு அசிங்கப்படுத்துறானுங்க, சீட்டு கொடுக்க மாட்டேன்றானுங்க. நேத்து வந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த தேமுதிமுக அள்ளி அள்ளி கொடுக்குறானுங்க. இன்னைக்கு நான் நிறைய இதில் சொல்றேன், இன்னைக்கு தெலுங்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் அது. இதெல்லாம் பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். உனக்காக உயிரை கொடுத்த, உனக்காக உன் போராட்டத்துக்கெல்லாம் கண்ணை மூடி கையெழுத்து போட்டு இன்னைக்கு வெறும் இந்து விரோதுக்கு மனப்பான்மை பெற்றுக் கொண்டிருந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் காங்கிரஸ் இன்னைக்கு என்ன சீட்டு பெற்றாங்க? தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கு என்னன்னே தெரியாம இம்ப்ளீச்மெண்ட்டுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு இன்னைக்கு எல்லாமே மாட்டிக்கிட்டானுங்களா? சார் இது மாதிரி திமுக ஸ்டாலின் கையெழுத்து போட சொல்ல, நல்லா போட்டுறேன். ஆமா தலைவர், எதுக்கு போட சொல்றீங்க? ஏங்க இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது 144 போட்டால் அதுக்கு தடை பண்ணி நீதியரசு தீர்ப்பு கொடுத்தாங்க, அவருக்கு ஏற்றி இம்ப்ளீச்மெண்ட். ஏண்டா இதுக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? அதெல்லாம் கிடையாது, ஸ்டாலின் போட சொல்ல போட்டேன். இவ்வளவும் திருமாவளவன் போட்டாரு, காங்கிரஸ் போட்டாங்க, கம்யூனிஸ்ட் போட்டாங்க, வேல்முருகன் போட்டாரு, ஈஸ்வரன் போட்டாரு, எல்லாம் போட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் சேர்த்து பெரிய நாமத்தை போட்டாரா இல்லையா ஸ்டாலின்? நேற்று வந்த கட்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க 10 சீட்டு கொடுத்துருக்கீங்க. அதில் 6லேருந்து 7 வேட்பாளர் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்க உள்ள வர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்க. நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை சொல்ற விரும்புறது, கண்டிப்பாக இந்த பதிவு நல்லா சொல்லணும். விஜயகாந்த் அடிப்படையாக நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர், மதுரையில் பிறந்தவர், இங்கே வளர்ந்து வந்தார். எந்த இடத்துலையும் தேமுதிமுக தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக விஜயகாந்த் இருக்கிறப்ப தன்னை ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எங்கேயும் பிரதிபலிச்சதே இல்லை. அவருடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அவருடைய இது பாருங்க, அவருடைய போட்டோஸ் எதனா பண்ணீங்கன்னா, அவருடைய பத்திரிகை எதனா பார்த்தீங்கன்னா, அவருடைய படத்தினுடைய போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இதுதான் போடுவார். இன்றைக்கு மாற்று மொழி பேசுற எவனோ வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து இங்க ஸ்டார் ஆகியிருக்கான். ஆனா தமிழ்நாட்டில் 125 படம் விஜயகாந்த் நடிச்சார், ஒரு மாற்று மொழி படம் நடிச்சது இல்லை. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஒரு தெலுங்கு படம் நடிச்சது இல்லைங்க, ஒரு மலையாள படம் நடிச்சது இல்லை, ஒரு கன்னட படம் நடிச்சது இல்லை, ஒரு ஹிந்தி படம் நடிச்சது இல்லை. அவர் வாழ்ந்ததுல இருந்து சாவர நடித்த படம் அனைத்துமே தமிழ் படம். அந்த அளவு தமிழ் பற்றாளன் அவர். அதனால்தான் மேதகு பிரபாகரன் பேரை தன் பையனுக்கு வச்சார். சுத்தமான தமிழ் பேரை வச்சார், சண்முக பாண்டியன். ஒரு அரசனோட பெயர் அது. தன்னுடைய பையனுக்கு பிரபாகரன் பேர் தான் வச்சார். விஜய் பிரபாகரன் தெரியுங்களா? கேப்டன் பிரபாகரன் 100 நாள் ஓடுறப்ப பிறந்த பையன் விஜய் பிரபாகரன் வச்சார். 2வது பையனுக்கு சண்முக பாண்டியன் வச்சார். சண்முக பாண்டியன் அரசருடைய நேம். எங்கேயும் தன் தமிழ் பற்றை அவர் வெளிக்காட்டுனதுல தன்னை ஒரு தெலுங்கு பேசுற நாயுடு சமுதாயத்தை என்றைக்கும் அவர் பிரதிபலித்ததே இல்லை. ஆனா பிரேமலதா என்னைக்கு உள்ள வந்தாங்களோ இது தெலுங்கர் கட்சியவே மாத்திட்டாங்க. இன்னைக்கு பிரேமலதா உள்ள போனதுக்கு மெயின் காரணம், நீங்க நினைக்கிற மாதிரி தேமுதிமுக ஒரு பலமான கட்சி, இந்த கட்சி அதனால அவங்க உள்ள புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீட்டை 2 சீட்டை ஏற்றதும், 2 கம்யூனிஸ்டுக்கு சீட்டை குறைத்ததும், முஸ்லீமுக்கு சீட்டை குறைத்ததும் இதெல்லாம் தேமுகவுக்கான காரணம் கிடையாது. தேமுதிமுக உள்ள வந்துருச்சுன்னா பர்மனண்டா இனிமேல் திமுகவில் தான் இருக்குன்ற அஷூரன்ஸை ஏவா வேலும், KN நேருவும், சேகர் பாபு மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. காரணம் ஜாதி பற்று, காரணம் மொழி பற்று. இன்னைக்கு அவங்களுடைய ஆண்டாள காலை பிரச்சனை யார் தீர்த்து வச்சா? ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த KN நேரு தானுங்க.
யார் வாங்கினது அதை? ஆண்டாள் காலேஜ் யார் வாங்கினது? தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ரெட்டியார் நேருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் வாங்கினாரு. அவருடைய இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மனுஷனல்லுடைய எம்எல்ஏ கதிரவன் இன்னைக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. கிட்னியை திருடினா தான் பென்ஸில் போனார். அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையான தலைவர் அவர். நாங்கள் கிட்னியெல்லாம் திருடி வித்தாங்க, நாங்களாம் பென்ஸில் எப்படி போகிறது? உன் கிட்னியை பிடிச்சி திருடி விற்றா தான் நான் பென்ஸில் போக முடியும்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர். இன்னைக்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் சேகர் பாபு, ஏவா வேலு. இவர்களுக்கு எல்லாம் ஒரு லாபியை, தெலுங்கு லாபியை கிரியேட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 35 மினிஸ்டர் இருக்காங்கன்னா அதில் 12லேருந்து 13 மினிஸ்டர் தெலுங்கு மொழி பேசுகிற மினிஸ்டர்ஸ். மறுக்க முடியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க திருமாவளவன் நீ எவ்வளோ முக்கினாலும் உதயநிதியும் சொல்லுவாங்க, உதயநிதியும் ஸ்டாலின் சொல்லுவாங்க. நம்ம இனம் இல்லையே, தமிழ் பேசுகிறாரு, ரிஜெக்டட். 2 கம்யூனிஸ்ட் முத்தரசன் வருவார், நம்ம சண்முகம் வருவார், வீரபாண்டியன் வருவார். என்னையா நீ ஆளு தெலுங்கு தெரியுமாயா? சார் தமிழ் சார், தமிழா சார், போ செல்லாது. ஈஸ்வரன் கொங்கு தமிழ், ஐயோ நீ ரொம்ப பேசலாம் போ. அப்படி வேல்முருகன் தமிழ் தான் எனக்கு உயிர் அப்படின்னு முதல்ல அடிச்சு தொத்துறாங்க. நீங்கள் அப்படியே லிஸ்ட் எடுத்து கொடுங்க. நீங்கள் அவங்களுக்கு கூட்டல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் எதனா ஒரு கட்சியை தெலுங்கு பேஸ் பண்ணுற கட்சி இருக்கிறதா? அப்போ தேமுதிமுக வந்தோடனே இனப்பற்று, மொழிப்பற்று ரெண்டுமே சேர்றப்ப கன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஸ்டாலின். ஏன்னா அவருடைய பூர்வீகம் ஒரு தெலுங்கு இனத்தை சேர்ந்த பூர்வீகம் இல்லையா? நம்ம நேரடியாக பார்க்கல, சொல் பேச்சு உங்களுக்குள்ள சொல்கிறோம். அது நீ உதயநிதி ஆகட்டும், இவங்களாகட்டும், கலைஞர் அவரோட உண்மையான பேர் தட்சிணாமூர்த்தி, அவருக்கு வைத்த பேர் கருணாநிதி, ரெண்டுமே சமஸ்கிருத பேர் தான். கலைஞர்ன்றது எம்ஆர் ராதா வச்ச பேர் தான். அவருடைய பூர்வீகம் வந்து சின்னமேலன்னு சொல்லுகிற ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு பூர்வீகம் தான் சொல்கிறாங்க. ரைட்டா? இது நான் சொல்லலை, அவங்க கூட்டணி கட்சிகளுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ சொன்னது தான் அவங்கள்ட்ட முன்னிக்கிறேன். நான் சொன்னேன் எம்எல்ஏ வழக்கு போட்டுருவாங்க, அதுக்காக சொல்கிறேன். ரைட்டா? அப்போ வைகோ அவர்கள் அடிமையாகிவிட்டார். அவரும் நாயுடு சமுதாயம் சேர்ந்தவர் தான். இந்த நமக்கு பாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். வாய் தான் சற்று நீளம் வைகோக்கு. அதனால் அவருக்கு வந்து நான் வந்து அழுது கொண்டே சிரிக்கிறேன். எங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், எங்களால் என்ன பண்ணுறது? இப்போ தேர்தலுக்கு நாங்கள் நிதியை வாங்கினோம், இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலேயே 3 வாட்டி எங்களை உதவி சொல்லி நிற்க வச்சா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சின்னு இல்லைன்னு தேர்தல் கமிஷன் தூக்கிடும். இன்னைக்கு ஜவஹர்லால் தூக்கிட்டாங்க பாரு, மனிதனே மக்கள் கேச்சுட்டா போயிட்டு வர ராஜா அப்படின்னு. நீ உதயசூர் தான் நின்று ஆகணும். நீங்கள் 1லிருந்து 2, 3 முறை உங்களுடைய சொந்த சின்னத்தில் நீங்கள் நிற்கவில்லைன்னா தேர்தல் கமிஷன் பதிவில் உங்கள் கட்சியின் பேரே தூக்கும். பதிவன் தூக்குறது வேற கதை, அதுதான் புலம்புறான். 2வது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து உங்களுக்கு தனிச்சின்னம் பெற்று நீங்கள் தேர்தல் நின்றா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட தலைவரில் தேர்தலுடைய நீங்கள் இது வாங்குறீங்களா, பாண்ட்ஸு, நேஷனல் இது வாங்குறீங்களா, எலெக்ஷன் பாண்ட்ஸ் வாங்குறீங்க, நிறைய பேர்ட்ட வந்து நன்கொடலாம் வாங்கல, அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இப்போ நீங்கள் தனித்தனியாக நின்னீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டணும். இது தனி கதை. அப்போ தெலுங்கு மொழி பேசுகிற வைகோ அவர்கள் தக்க வைப்பதை விட தெலுங்கு மொழி பேசி தம் இனத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கவரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான அமைச்சர்கள் யாராக இருக்காங்க சொல்லுங்க? KN நேரு திருச்சியை கோட்டையாக வச்சிருக்காரு, திருவண்ணாமலை கோட்டையாக வச்சிருக்க ஏவா வேலு, நம்ம சேகர் பாபு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் தான் நமக்கு தெரிஞ்சவர். இவர்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டின் சென்னையோட மேயரே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார். மாசுவோட விட்டார். மாசு அவர்களே நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கள் கோட்டை வட சென்னை தெலுங்கு கோட்டை ஓடி போட்டு பிரியாவை கொண்டு வந்து உட்கார வச்சாரா இல்லையா? அந்த ஒரு நன்றிக்காகத்தான் 10 சீட்டு கொடுத்தாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க. மற்றபடி இங்கே வந்து நீங்கள் அதிகமான இப்போ வந்து 2021 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற நின்று 0.4% தான் தேமுதிமுக 60 சீட்டில் நின்று தோத்தாங்கன்றத VK வெங்கடேசனுக்கும் நிறைய அளவுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? ஆனால் மொழிப்பற்று, இனப்பற்று, அதற்கு பிரதிகாரமாக தான் இன்னைக்கு 10 சீட்டு கொடுத்தா அக்கா எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க? 7 சீட்டு நம்மால் கொடுத்துருக்காங்க. யார்? தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனுக்கு 7 சீட்டு வச்சுக்க. அப்போ விஜயகாந்த் இருந்து இந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கான கட்சி. இன்றைக்கு தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கர்களுக்கான கட்சி. இதை அவங்க மறுக்கவே முடியாது. நீங்கள் பிரேமலதாவோ மற்றவர்கள்லாம் நீங்கள் சுதீஷ்லாம் நீங்கள் தமிழில் பேசுவோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? வைகோ அவர்களும் தன்னுடைய அவங்க மனைவி அவங்களும் தமிழில் பேசுவான்னு நினைக்கிறீங்களா? வீட்டுள்ள போனோடனே தெலுங்கு தான் பேசுவாங்க. மாற்று மொழி பேசுங்க, நம்ம வரவே இருக்கிறோம். அது நம்ம எதுவும் குறை சொல்ல, அவங்க வந்து நம்ம வேற்றுமையெல்லாம் பார்க்கல. ஆனால் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் மண்ணின்கான மக்களுக்கான போராட்டத்தை திமுக கூட்டணியிலிருந்து வென்றெடுத்து அவர்களுக்கு தோளாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், கொங்கு, நம்ம வேல்முருகன், இன்னும் மற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவர்களெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்கள். தன் இனம், தன் ஜாதி, தன் தொல்பேச்சை கடைசி வரைக்கும் கேட்பாங்க. இனிமேல் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நம்ம மொழியோட மொழி சேர்ந்துருச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷனால் தான் அவங்களுக்கு 10 சீட்டு.
பட் இப்போ திருமாவளவர்களுமே ஆனால் அந்த அளவுக்கு அவருமே எம்எல்ஏ எலெக்ஷன்ல இறங்குற அளவுக்கு ஏன் சார் அந்த அளவுக்கு திருமாவளவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு தமிழக அரசியல் மேல. என்ன பயம் வந்துருச்சுன்னா, திமுகவை இனிமேல் அவர் நம்ப தயாரா இல்லை. திமுக வந்து நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க. அதை வந்து அவரு நேரடியாகவும் சொல்லிட்டாரு, மறைமுகமா சொல்லிட்டாரு. கமலஹாசன் மாதிரி டாட்டா பண்ண விரும்பல. ஏன்னா கமலுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, படம் ஆப்ஷன் இருக்கு. எம்பி ஆகிட்டார், முடிஞ்சிச்சு. அட்டனன்ஸை போட்டால் படத்தில் நடிக்கலாம். ஸோ வருமானம் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, போதும். திருமாவளவனுக்கு பட ஆப்ஷன் இல்லை. அவர் 2 படம் நடித்தா 2மே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு முழுக்க முழுக்க அரசியல் இருந்தாக வேண்டிய கட்டாயம். இன்றைக்கு அவருடைய அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி கட்சியாக வந்தது தான் தாவேகா, தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து யாரோட சப்போர்ட்டரா இருந்தாங்கன்னா திருமான சப்போர்ட்டராகவும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள் சப்போர்ட்டரும். இன்றைக்கு வந்து சீமான் அவர்களுக்கும் திருமானுடைய ஓட் ஷேர்லையும் கண்டிப்பா தாவேகா கை வைக்கும், அதுல மாற்று இல்லை. அப்போ நம்ம டெல்லியிலே பறந்துக்கிட்டே இருந்து டெல்லி அரசியலே பண்ணியிருந்தா இங்கே காணாமல் போயிடுவோன்ற பயம் அவருக்கு வந்து விட்டது. இனிமேல் அரசியல்ல நம்ம திமுக பிடிச்சு தொங்கக்கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டார். அதனால தான் நேற்று காணொலி கூட என்ன சொல்றாரு, அடுத்த முறை வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த மாவட்ட தலைவர்களே வந்து உங்களுக்கு வேட்பாளர் பட்டியலுக்கு அனுப்புங்க, அதன் மூலம் தான் நாங்கள் வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம், இந்த முறை தான் நான் தேர்ந்தெடுத்தேன், அடுத்த முறை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் சொல்லிட்டார். இதுக்கு என்னன்னா, இன்றைக்கு காட்டுமன்னார் கோயில் அவர் இன்னும் ஜெயிச்சார்னா கண்டிப்பா எம்பி பதவியை ராஜினாமா செய்வார். லோக்கல் ஃபுல்லாக சுற்றுவார், கட்சியை பலப்படுத்துகிற வேலை. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 8% ஓட்டை விஜய் ஒரு 4%, 4லேருந்து 5% பிரிப்பாருன்ற பயம் அவருக்கு வந்து விட்டது. இனிமேல் திமுகவுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருந்தால் நம்மளை இனத்தின் பெயரால் நம்மளை வந்து மழுங்கடித்து தெலுங்கு பேசுகிற இனத்துக்கு அவங்க மிகப்பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க நல்லதோ கெடுதோ கம்யூனிஸ்ட் கட்சி ஜேசி கட்சி பிரச்சனை இல்லை. 5 சீட்டு கொடுத்தாலும் தலையாடிப்பானுங்க, 10 சீட்டு கொடுத்தாலும் தலையாடிப்பாங்க, அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு வந்து வந்தான் சீட்டு கொடுத்தான் ஜெயிச்சா முடிச்சு போயிடுறான். ஆனா வந்து மண்ணின் மைந்தர்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நல்லதோ கெட்டதோ இந்த மண்ணில் தான் நீங்க வந்து களப்பட்டி ஆட்டணும். அப்ப இனத்துக்காக மொழிக்காக ஒருத்தருக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, நம்ம தமிழ் பேசி தமிழில் களமாடுறோம், ஆனா நமக்கு அந்த மரியாதை கிடைக்காதப்ப இது இந்த கட்சி தெலுங்கர் முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம். இனிமேல் இதுல நம்பிக்கொண்டிருந்து குப்பை கொண்டிருந்தால் நம்மளுடைய அடிநாதமே கட்டாயிடும் சொல்லிட்டு தான் அவர் காட்டுமன்னார் கோயில போட்டிடுறாரு. அது தவறு இல்லை. ஏன்னா தன்னுடைய ஓட் ஷேரை வேல்முருகன் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவார், ஓட் ஷேரை இவரும் நம்ம விஜய் எடுத்துட்டு போயிடுவார். ஓட் ஷேர்ல கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி போனா இவங்கள்ட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு அவங்க சொல்லலாம் நாங்க பொது தொகுதி 2 வாங்கிட்டோம், ஆனாலும் இன்றைக்கு ஜாதி கட்சியாக தான் அறியப்படுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொது தொகுதியை அவங்க வாங்கிட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி யாரும் ஓட்டு போட போறானா? அந்த சின்ன மாவட்டத்திற்கு ஓட்டு போடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் நீங்க பொது கட்சியாக ஜாதி கட்சி இல்லாமல் நீங்கள் வந்து பொது கட்சியாக இருந்தால் 234 தொகுதியிலும் திருமானம் பலம் புரிந்தவராக இருப்பார். ஏன் நீங்க மதுராதகம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சியை தாண்டா அவங்களுக்கு தெரியல? ஏன் தெரியல? அந்த இடத்துல ஆளுமை பண்றார் ஜான் பாண்டியன், இந்த கிருஷ்ணசாமி ஆளுமை பண்றாரு, இந்த பக்கம் புரட்சி ஆளுமை பண்ணுது, எல்லாமே பட்டியலின் சகோதரர்கள் தானே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின் சகோதரருக்கான பிரதிநிதியை இவர் அறிவிச்சுக்கிறாரு. ஆனா இவர் வந்து விழுப்புரம் தாண்டா இவரை யாரையும் அறிவிக்க முடியாது. அந்த பயம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம கட்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போனோம். ஒரு குழுவாக பண்ணுறாங்க, ஒரு குழுவாக அவன் ஜான் பாண்டியன் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து அவர் ஒரு கதையை வச்சு பண்ணுறாரு. ஒட்டப்பிராரம், திருநெல்வேலி, அந்த சேலம் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்சி வந்து கிருஷ்ணசாமி பண்ணுறாரு. ஸ்ரீபெருந்தூர் இந்த சைட்லாம் போனால் புரட்சி பாரதங்க இதில் பூவை ஜெகன்மூர்த்தி வந்து அவங்க ஒரு பெரிய லாபி பண்ணுறாங்க. நம்ம விழுப்புரத்தையும் இங்கே கள்ளக்குறிச்சியும் தாண்ட முடியலன்ற பயம் அவருக்கு ஏற்பட்டதுனால தான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் தன் சொந்த அக்கா மகளை மாலதியை நிப்பாட்டியிருக்காரு. அங்கேயும் குடும்ப அரசியல் வந்துருச்சு. இன்னைக்கு திருமாவளவனும் குடும்ப அரசியல் இருக்காரு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி வேட்பாளர் யாரு? தன் சொந்த அக்கா மகளை தானே போட்டிருக்காரு. அங்கேயும் குடும்ப அரசியல் வந்துருச்சு. பனையூர் பாபு அவர் தான் வெளிச்சம் டிவிக்கு அவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாரு, டாடா பை பை. ஷானவாஸ் அவ்வளோ கத்துனார் பொது வழியில், திமுகவுக்கு சொம்பு அவரை மாதிரி யாரும் தூக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு சொம்பு தூக்குனால்தான் அவர் தூக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான், ஷானவாஸ். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட திமுக தூக்கின சொம்பு தான் பெருசு அவருக்கு. அவர் அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல கீழே இறக்குங்கன்னா இப்போ காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு வந்தார் பாலாஜி. டாட்டா போயிட்டு வர ராஜான்னு பாலாஜி அமிச்சிட்டாங்க. திருப்பூர் அமிச்சாங்களா இல்லையா? ஷர்மிளா அவ்வளோ கூவுச்சு. டாக்டர் ஷர்மிளா என்ன திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்கன்னு. இப்போ என்ன திருமாவளவன் வந்து என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தா பாலாஜி அவர்களுக்கும் ஷானவாஸுக்கும் ஏன் அவர் சீட்டு கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன்னா, தன் கட்சி முன்னேற்றத்துக்காக பாடுபடாமல் திமுகவின் சொம்பு தூக்கியாவே பொது வழியில் அவங்க 2 பேர் மாறி போனாங்க. நீங்க பாருங்க, கவனிச்சு பாருங்க. ஷானவாஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பெருமைகளை எங்கன்னா பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி எதுக்கிறதும் திமுக திராவிட சித்தாந்தத்தை பற்றி புகழ்பாடு, இதான அவருடைய பேச்சு. நீங்க பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பாலாஜி அவர்களுடைய பாலாஜி ஒய்ஃபா இருக்கும் டாக்டர் ஷர்மிளா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பெருமைகளோ பட்டியலின சகோதரர்களுக்கு ஏற்கப்பட்ட அநீதிகளை பற்றிலாம் பொது வழியிலையோ இப்போ காணொலியில எங்கன்னா பேசி பார்த்துருக்கீங்களா? என்ன பேசுவாங்க? முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தையும் திமுக ஆட்சியினுடைய ப்ரொமோஷனும் திமுக தமிழை காப்பாற்றுன்ற நம்பிக்கையில தான் பாலாஜியும் ஷர்மிளா. அதனால பாதி நேரம் ஷர்மிளா எஸ்வி சைடு தான் பேசுவாங்க.
2 பேர் பேசி பேசி பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம கட்சியில் இருந்துட்டு நம்ம சோத்தை தின்னுட்டு நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம சின்னத்தில் நின்று வென்றெடுத்துட்டு நம்ம கட்சிக்காக பாடுபடாம திமுக நம்மளை கை கொடுத்துருன்னு காங்கிரஸ் சில பேர் நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி மாறி போனதுனால போயிட்டு வாங்க ராஜா, நீங்க தனியாக கட்சி நடத்திங்கன்னு சொல்லி பாலாஜி பனையூர் பாபு நம்ம இவரில் அமிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லாட்டி அவங்கள இப்போ ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. அங்கே நம்ம செம்மஞ்சேரி தாண்டி போகிறப்ப ஹெலிகாப்டர் வந்து கோவளம் பீச்சை சுற்றி காட்டுறதுக்கு 5000 ரூபா வாங்குறாங்க 5 நிமிஷத்துக்குன்னு சொல்லி அவன் ஸ்டேட் பெர்மிஷனும் வாங்கிட்டான். ஸ்டேட் பெர்மிஷன் வாங்கினா தான் ஹெலிகாப்டர் நீங்கள் பார்க் பண்ண முடியும். வானத்தில் பறக்கிறதுக்கு சென்ட்ரல் சென்னை ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் பர்மிஷன் வாங்கிட்டான். 2 பர்மிஷன் வாங்கிட்டு அவன் ஹெலிகாப்டர் பறக்கணும். இவர் போகிறாரு, நீ நான் ஓவரெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கினான். ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துச்சே, மேலே பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தேன். ஏன் ஏரியா உள்ளே வராத, பணத்தை துடு சார், நான் பணம்லாம் தர முடியாது. அப்படியா? உள்ளே போயிட்டு வெளியே வந்து பெரிய பூட்டை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டார். அது பெரிய இஷ்யூ ஆகி எங்கே கொடுக்குறான் அவன், நேரையாக சட்டமன்ற அப்பாவுட்டே கொடுக்குறான், சபாநாயகர் கொண்டு போய் கொடுக்குறான் அந்த கம்பெனி. ஏன்னா இவன்கிட்ட கொடுத்தா தான் வாங்கி கீச்சு போட்டுருவாங்களே. முதலமைச்சர் பிஏட்டை கொடுத்தா அப்படியாங்க பார்க்கலாங்கன்னு கீச்சு போட்டு பாலாஜி இது மாதிரி லெட்டர் வந்துருக்கு பார்த்துக்கன்னு இவனே சொல்லுவான். அதனால என்ன பண்ணுறாரு, நேராக சபாநாயகர் கொடுத்து ப்ரெஸ் மீட்டை வச்சு கொடுத்துட்டான். இந்த மாதிரி இந்த பாலாஜி அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து லஞ்சம் கேட்டார், நாங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னா பூட்டை போட்டார். அது இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அவருடைய பதவி போயிருக்கிறது. அப்போ இன்றைக்கு திருமாவளவன் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் செய்யணும்னு அவர் நினைக்கிறதுக்கு முதல் காரணம் திமுக இனிமேல் நமக்கு கை கொடுக்காதுன்னு அவர் நம்பிட்டாரு. திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சுன்றத அவர் ஆணித்தனமாக நம்புறாரு. 2வது, இனிமேல் வந்து நம்ம வந்து டெல்லின்னு சுற்றி இருந்தா ஒட்டுமொத்த கொஞ்சம் ஓட்டையும் விஜய் இழுத்துட்டு போயிடுவார், சீமான் இழுத்துட்டு போயிடுவார், வேல்முருகன் இழுத்துட்டு போடுற பயம் திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே சார். சார், அற்புதமான கருத்துக்களை இளையவனம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி.